அனைத்து அதிகாரிகளுக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஸ்பேரோ அப்ளிகேஷனில் வந்து எப்படி வந்து நம்மளோட ஏசிஆர் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிங்க்கை வந்து டைப் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட லிங்க் வந்து என்ன அப்படின்னா https TNP ஸ்பேரோ TNPSPARRO.tn.gov.in. இதுதான் சார் நம்மளோட லிங்க் வந்து தெரில அப்படின்னா இங்கே வந்து எழுதி போடுறேன். அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த தான் லிங்க்கு. இது வந்து லிங்க்கை போடணும். லிங்க்கை போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம லிங்க் வந்து எப்போயுமே வந்து ப்ளூ தான் ஓப்பன் ஆகும். நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து சொன்னாங்க ரோஸ் கலர்லாம் ஓப்பன் ஆகுது அப்படிலாம் சொன்னாங்க. நம்மது வந்து எப்போயுமே ப்ளூ கலர் தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து டிஎன்பிடின்னு போட்டிருக்கோம். டிஎன்பிடி ஆஃபீஸ் ஸ்பேரோ, அது கீழே வந்து டிஎன்பிடின்னு போட்டால் தான் வந்து நம்மளோட வெப்சைட்டு. மற்றது எது போட்டாலுமே வந்து அதர் வெப்சைட் தான். அதில் வந்து கேப்சா வந்து எதுவுமே வராது. நம்ம வெப்சைட் வந்து கேப்சா எதுவுமே வராது. யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும்தான் வரும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லா ஆஃபீஸர்ஸ்க்குமே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அவங்கவுங்க வாட்ஸ்அப் நம்பருக்குமே வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கிறோங்க சார். இப்போ யூசர் நேம் வந்து எப்படி வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவங்களோட பேர் கொடுத்துருப்போம். அதுக்கு பின்னாடி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்போம். டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அட்டு போட்டு tn.gov.in கொடுத்துருப்போம். பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அது வந்து நிக்கிலேருந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு லாகின் பண்ணிட்டு உள்ளே போனோடனே வந்து எப்போயுமே இப்படி தான் ஓப்பன் ஆகும். நமக்கு பெண்டிங் ஏசிஆர் இருந்துச்சுன்னா அதில் வந்து 1ன்னு காமிக்கும். அப்படி இல்லை நம்ம முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 0ன்னு காமிக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஏசிஆரை டவுன்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அந்த இதுக்கு போகிறோம். டோசியர் க்ளோஸ்ட் பிஏஆர்னு ஒன்று இருக்கும். அதில் மை கம்ப்ளீட்டட் ஏசிஆர் அதை கிளிக் பண்ணிக்கலாம் சார். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அசஸ்மெண்ட் பீரியட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது 2023 ஏப்ரல்லேருந்து தான் நம்ம ஆன்லைனில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து மேனுவலாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். மேனுவலாக தான் வந்து கேம்ப் ஆஃபீஸில் வந்து அந்தந்த சப்டிவிஷன் கேம்ப் ஆஃபீஸில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2023 ஏப்ரல்லேருந்து தான் நம்ம வந்து ஆன்லைனில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை கம்ப்ளீட்டட் ஏசிஆர் மை ஏசிஆர் கம்ப்ளீட்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஏஓ சார் இனிஷியேட் பண்ணதுலேருந்து நீங்கள் செல்ஃப் அப்ரைசல் கொடுத்தது, அதுக்கு இன்ஸ்பெக்டர் சார் வந்து மார்க் போட்டது, டிஎஸ்பி ரிவ்யூ பண்ணது, எஸ்பி சார் வந்து அக்செப்ட் பண்ணது, அதை நீங்கள் கடைசியில் வந்து ஓவரால் ரிவ்யூ பண்ணி நீங்கள் அக்செப்ட் கொடுத்தது எல்லாமே ஒரே பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே எடுத்தோடனே வந்து மை கம்ப்ளீட்டட் ஏசிஆர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலாங்க சார். மறுபடியும் என்ன சொல்கிறேன், டோசியரில் போய்ட்டு க்ளோஸ்டு பிஏஆர், அதில் போய் மை கம்ப்ளீட்டட் ஏசிஆர், அதில் மை அசஸ்மெண்ட் பீரியட் வந்து செலக்ட் பண்ணுறீங்க, சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஏசிஆர் நம்ம அந்த பீரியடுக்கான ஏசிஆர்லாம் வந்துடும். ஏசிஆர்னால் அது தனியாக வரும், நோட்டுனா அது தனியாக வரும். எல்லாமே ஒரே தான் வராது. ஏசிஆர் வந்து தனியாக ஒரு பிடிஎஃபாக வரும், அது கீழே நோட்டு வந்து தனியாக ஒரு பிடிஎஃபாக வரும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஏசிஆர் கம்ப்ளீட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரே பிடிஎஃபாக ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கொடுத்தது வரைக்கும் ஒரே பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து ரீநேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸு இந்த மாதிரி வருது அப்படிங்கன்னா அர்ஜென்ட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் வருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சார், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.